பிரைஸ்லாட் கர்த்தருடைய சத்தம் வல்லம் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீ இரட்சகரும் வல்லவரும் மகிமைக்குரியவரும் பெரிய காரியங்களே அற்புதங்களை செய்கிறவருமாகிய என் தேவனுடைய கரத்தில் சோதர இந்த பிரேயரை ஒப்பு கொடுக்குறோம். தேவனாக கர்த்தாவே, கேட்கிற யாவருமலும் பரிசுத்தாவே இறங்கி நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளில் ஏசப்பா நமக்கு கொடுக்குற வசனம் 1 யோவான் 1 அதிகாரத்தில் 7, 8, 9 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் நம்மளோட என்ன பேச விரும்புகிறார்? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இங்கே ஏசப்பா சொல்கிறாரு, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அப்போ ஒளியிலே அப்படின்னா இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. யோவான் 1 புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஏசப்பா சொல்கிறாரு, அப்போது அவரோட ஒளியில் அவரோடு கூட நடக்கணும். அவரோட நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? டெய்லியும் வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், அவரை துதிக்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும். அவரோட சிந்தையாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அப்போ அவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டு இருப்போம். ஒரு நண்பர்கள் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அதுபோல் நாமளும் இயேசு கிறிஸ்துவோட நாமளும் என்ன பண்ணணும்? அனுதினமும் நம்மளை அவரோட ஷேர் பண்ணிக்கணும். அவர் நம்மளோட ஷேர் பண்ணுவார். அப்படி ஒருவரோடு ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும்னு சொல்கிறார். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். அது அவருடைய ரத்தத்தினால தான் பாவம் மன்னிப்புன்றது நமக்கு அவருடைய நிச்சயம் இருக்குது. அப்போது அவரோட ரத்தம் சகல பாவங்களையும், இந்த பாவத்தை தான் கழுவுவேன், அந்த பாவத்தை தான் மன்னிப்பேன், இதை மன்னிக்க மாட்டேன், அதை மன்னிக்க மாட்டேன்ட்டாலாம் ஏசப்பா சொல்லலை. எல்லா சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதுக்கு அதிகாரம் உள்ளவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட நீங்கள் ஒப்புரவாகி கேளுங்க. நமக்கு பாவம் இல்லையே என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் மாத்திரம் நம்ம கேட்கல, அவருக்கு கீழ்படியலைன்னா நாம் என்ன சொல்லுவோம்னா, நமக்கு நான் பாவமே செய்யலையே, நாமளே ஏமாற்றி கொள்ளுகிற காரியம். நான் எந்த பொய்யும் சொல்லலை, எந்த தவறும் செய்யலை, நான் எந்த பாவமும் செய்யலை அப்படின்னு சொல்லிங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றி கொள்றீங்கன்ட்டு சொல்கிறேன். நம்ம கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்தில் சூழ்நிலை நிமித்தமாக கூட என்ன பண்ணிவிடுவோம்? நம்மளை தப்பித்து வைத்து கொள்வதற்காகவே நம்ம சில காரியங்களை நம்ம என்ன பண்ணியிருப்போம்? போய் சொல்லியிருப்போம். அதுவே பாவம் தானே.